We have here arena, a gallery for applause on right side. You people just spend your precious time to visit it yourself. Likewise, dear parents, we have arena of STEM lab on the left side. We can acknowledge that how we train our students to become future scientists. STEM lab arena and applied arena have number of students that explain all your qualification of future work scientifically and spiritually. Creativity is the secret sauce to science, technology, engineering and maths. Now I request our chief guest to inaugurate and visit the arena of Applaud and STEM demo. மாணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் அடிப்படையில் இரவில் சீக்கிரம் தூங்குவதற்கும் காலையில் சீக்கிரம் எழுவதற்கும் கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் பள்ளிக்கு குறித்த நேரத்தில் வருவதற்கும் கற்றுக்கொள்கிறார்கள். எங்கள் ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் வணக்க வழிபாடு, வீட்டு பாடம், விளையாட்டு, தூக்கம் என்ற தன்னுடைய சுய மற்றும் பொது வாழ்க்கையை நாளை எவ்வாறு கழிப்பது என்பதை டைம் டேபிள் அட்டவணையை உருவாக்கி கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வார்கள். மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதின் முக்கியத்துவம் அறிய 5 நேர தொழுகையின் அட்டவணையில் கடிகாரங்கள் லாக் மாடல்ஸ் உருவாக்கி அதை உற்சாகத்துடன் செய்து வருகிறார்கள். முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எதன் காரணமாக நேரங்களை வீணாக்கின்றனர்? இன்னும் தான் சிறந்த முன்மாதிரியான மாணவனாக உருவாகுவதற்கு என்னென்ன தடைகள் உள்ளன என்பதை தங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்கிறார்கள். எங்கள் உயர் வகுப்பு மாணவர்கள் தனக்கென தினசரி டைம் டேபிள் கால அட்டவணையை உருவாக்குவதுடன் பள்ளியின் ஒவ்வொரு வகுப்பிலும் இந்த அக்லாஜத் சம்பந்தமான விஷயங்கள் மானிட்டரிங் சீட்டில் சரியாக குறிக்கப்படுகிறதா என்பதை மானிட்டரிங் செய்வதன் மூலம் சிறந்த ஆளுமையாக உருவாக்குகிறார்கள். மேல் சொன்ன அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டு 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைத்து வகுப்புகளிலும் நேரம் மேலாண்மை பற்றி விளக்குவார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் அருள்குறையாக கொடுத்த நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக நாம் அனைவரும் ஆக்குவானாக. எங்கள் முதலாம் வகுப்பு மாணவர்களே, தங்கள் படிக்கும் வகுப்பறையை தான் வசிக்கும் வீட்டை தான் இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் உருவாக்க சந்தர்ப்பம் எங்கள் உயர் வகுப்பு மாணவர்களே இது சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நான் செய்யும் அதை கண்காணிக்கும் பிற வகுப்பு மாணவர்களுக்கு ஆர்வமூட்டப்படுகிறது. இது போன்ற விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக அனைத்து மக்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. அல்லாஹ் நம் அனைவரின் முயற்சிகளின் கவனம் செய்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரைமரி மாணவர்கள் சிறந்த மாணவராக உருவாக காரணமாக இருக்கக்கூடிய புக்ஸ், நோட்ஸ் இதையெல்லாம் பாதுகாப்பாக வைத்து இருக்கவும், இன்னும் எந்த இடத்திலும் உள்ள சூழலை கிறுக்குவதோ அசுத்தப்படுத்துவதோ கூடாது இல்லாமல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய வேலைகளை மற்றும் தன்னுடைய ஹோம்ஒர்க் மற்றும் தன்னுடைய பள்ளியின் வேலைகளை சரியான முறையில் செய்ய, வேலைகளை நிறைவு செய்ய அவர்களுக்கு பழக்கப்படுத்தப்படுகிறது. இன்னும் எங்கள் திறமையான சார்ந்த உரிமைகள் பாதுகாப்பது, இன்னும் எங்கள் எவ்வளவு பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வது, அடுத்தவர்களின் பொருள் வேண்டி தேவை ஏற்பட்டால் உண்மையாளின் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு கற்றுக்கிறது. 4 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தீர பராமரிப்பு அட்டவணையை தயார்படுத்தவும், இன்னும் மாதந்திர பராமரிப்பு அட்டவணையை பயன்படுத்தவும், இன்னும்
பெற்றோரிடம் ஆலோசனை செய்து அத்தியாவசிய மளிகை பொருட்களை வாங்கிக் கொடுப்பதற்கும் அவர்கள் ஆர்வம் ஊட்டப்பட்டார்கள். எங்கள் டீம் கேட்டசி எங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பிரயாணம் செய்யும் சமயம், வீட்டில் நுழையும் சமயம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சமயம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரைப்படி எவ்வாறு தன்னுடைய உறுப்புகளை தேவையில்லாத விஷயங்களை விட்டும் தவிர்த்து இருப்பது போன்ற ஒழுக்கங்கள். இன்னும் பொது இடங்கள் மற்றும் பொது சொத்துக்களில் எம்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல எங்கள் வீட்டிற்கு ஏதேனும் விருந்தாளி வந்தால் அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிறருடன் இருக்கும் சமயம் எச்சமயம் எந்த விஷயங்களில் விருந்தளிக்க கண்ணியம் செய்வதையும். எங்கள் உயர் வகுப்பு மாணவர்கள் தலைமைத்துவ பண்புகள் வருவதற்காக மேல் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு வகுப்பிலும் சென்று கண்காணித்து வருவதுடன் அனைத்து வகுப்பிற்குண்டான ஆக்டிவிட்டி எவ்வாறு எந்த மாதத்தில் செயல்முறைப்படுத்துவதுடன் ஆலோசனை செய்வதுடன் மேல் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நம் வாழ்நாளில் செயல்முறைப்படுத்துவதன் மூலம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மக்கள்களாக ஆக முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அயல் செஞ்சு போறதுக்காண்டி அயல் பாக்ஸோட டெம்பரேச்சர் எப்படி செட் பண்றது போன்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தாய்மார்கள் சோர்வா இருக்கும் போது தங்கள் பாத்திரங்களை சுத்தம் செய்யவும் செஞ்சு கொடுக்கவும் கற்றுக்கொள்ள ஆர்வமூட்டப்படுறாங்க. எங்கள் உயர் வகுப்பு மாணவர்கள் அது மட்டும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்காக ஒரு நல்ல பழக்கத்தையும் கற்றுக்கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல கூறாங்க, அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா வகால பிஸ்பஹி அஸ்ஸபாஹ வல் உஸ்தா. அனாதையை பராமரிப்பவனும் நானும் சொருக்கத்தில் எப்படி இருக்கும் என்று கூறி அதை விளக்குவதற்காண்டி அவங்களோட இருவர், அதாவது அவங்கள ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஒன்றரை வச்சு காப்பாங்க. இந்த ஹதீஸுக்கு ஏற்ப எங்கள் 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எங்கள் 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மனவர்ச்சி சிறப்பில் நம்ம உதவி செஞ்சுட்டு வராங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன மரக்கலர்த்து செயல்களும் செஞ்சுட்டு அனைத்து முயற்சியும் கபூல் செய்வாங்க. எங்களது தீம் இபாதா, அதாவது வணக்க வழிபாடுகளை பற்றி அறிந்து கொள்வதாகும். அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதனை படைத்த நோக்கம் பற்றி சொல்லும் சமயம், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்ன வணங்குறதுக்காக தான் படைச்சேங்கிறான். அதுபோல கடமைகளிலே முதன்மையானது அல்லாஹ்விற்கு செய்கிற கடமை. அதில் சிறந்தது அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் செய்வதாகும். பல ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க பல அமல்கள் சார்ந்த பல விஷயங்களை சொல்லி நம்மளை ஆர்வமூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை தொழுகையை பற்றி சொல்லும் சமயம் சொன்னாங்க, இன்னும் அவ்வளமாய் ஹாஸபுபில் அபுது யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத். நாளை மறுமையில அமல்களை பற்றி விசாரணை செய்யக்கூடிய சமயம் முதல் தொழுகையை பற்றி தான் செய்வாங்க. அது சரியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா அமலுமே சரியாக இருக்கும். அது சீர்கட்டி இருந்துச்சுன்னா மற்ற எல்லா அமல்களுமே சீர்கட்டு வரும். அதனாலதான் எங்களுக்கு தொழுகையில பேணுதலாக இருக்கிறதுக்கு கற்றுத் தராங்க. எங்கள் கேஜி குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியாக இஸ்லாமிய கடமைகள் பற்றியும் வணக்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஈமான் முஜ்மல் மற்றும் ஈமான் முஃபஸல் பற்றியும் கற்றுத் தராங்க. எங்கள் ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு நபியர்களின் சொல்லுக்கு இணங்க, அதாவது 7 வயசுல அவங்க எப்படி தொழுகை ஆரம்பினாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தொழுகையுடைய நேரங்கள், அதோட ரக்காத்துகளின் எண்ணிக்கைகள், எந்த அதோடைய பல்லுகள் சுண்ணத்துகள், அது எப்போ அதுக்கு அடிப்படை தேவையான உணவு அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செயல்முறை விளக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து தொழுகையில பேணுதலாக இருக்கணும்ட்டு அதோட சிறப்புகள் பற்றி தான் எங்களுக்கு சொல்லி காமிக்கிறாங்க.
எங்கள் தீம் பேட்ரியாட்டிசம், அதாவது நம்ம வாழக்கூடிய நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். எங்கள் கேட்சி குழந்தைகள் நம் நாட்டின் தேசிய பறவை, விலங்கு, இன்னும் தேசிய தந்தை பற்றி கூட அறிந்து கொள்கிறார்கள். எங்கள் ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் தேசிய கீதம், நம் நாட்டு பண்டிகைகள், நம் நாட்டின் தலைநகரம், நம் நாட்டுடைய முதலமைச்சர் பற்றியும் அறிந்து கொள்வதுடன் இன்னும் பல்வேறு நாடுகள் அந்நாட்டு மக்களின் மொழி பண்பாடு பற்றியும் அறிந்து கொள்கிறார்கள். சத்தமா சத்தமா சத்தம். Every student should learn about patriotism and how the patriotic feelings in our society. The students of KG students learn about country we live, national animal and birds and the who is the father of nation. Students of grade 1 learn about sing national anthem. அவர்கள் பலமுறை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை பற்றி கூறியுள்ளார்கள். அதில் ஒரு ஹதீஸில் தண்ணீர் எப்படி நெருப்பை அணைப்பதோ அதே போன்று பாவங்கள் சதக்கா செய்வதன் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும். அந்த அடிப்படையில் சிறுவயதிலிருந்து ஈகை குணம் வருவதற்கு எங்களுக்கு ஆர்வமூட்டப்படுகிறார்கள். எங்கள் பள்ளி கேஜி குழந்தைகளுக்கு வாரத்தில் குறிப்பிட்ட நாளில் சதக்கா செய்வதற்கும் எங்கள் ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு குறிப்பிட்ட நாளில் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் ஆர்வமூட்டப்படுகிறார்கள். தங்களால் பயன்படுத்தப்பட்ட நல்ல நிலையில் உள்ள ஆடையையோ அல்லது புதிதாக வாங்கி கொடுக்க முடிந்தால் வாங்கி கொடுப்பதற்கும் ஆர்வமூட்டப்படுகிறார்கள். வருடத்தில் ஒரு முறை வரும் கடமையான ஜக்காத்தை பற்றியும் அதன் கடமைகளை பற்றியும் நன்கு அறிந்து கொள்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அரங்கிற்கு உங்களை வரவேற்கிறோம். எங்கள் தீம் கம்யூனல் ஹார்மோனி, அதாவது மத நல்லிணக்கம் என்று சொல்லலாம். நாம் பொது வாழ்வில் சேர்ந்து வாழும் சமயம் பல்வேறுபட்ட மதங்கள், கொள்கைகள் சார்ந்த மக்களுடன் பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அச்சமயம் அவர்களுடன் ஒழுக்கத்தோடும் இணக்கத்தோடும் வாழ்வதற்கு நமது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதற்கு சிறந்த உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் சமயம், வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். நிச்சயமாக உண்மையான இறை விசுவாசி என்பவன் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி திட்டினால் அறிவில்லாமல் வரம்பை மீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறும் சமயம், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதி. நிச்சயமாக இறை விசுவாசி என்பவன் தன் நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு நோவினை தராதவன். மேற்சொன்ன ஹதீஸின்படி நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்கள் பள்ளி எங்களை ஆர்வமூட்டுகிறது. எங்கள் கேஜி மாணவர்கள் தன் மார்க்கம் பற்றியும் அது சார்ந்த பண்டிகைகள் பற்றியும் அறிந்து கொள்கின்றனர். எங்கள் ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் பிற மதங்கள் பற்றியும் அது சார்ந்த பண்டிகைகள் பற்றியும் இன்னும் உணவு வழக்கங்கள் பற்றியும் அறிந்து கொள்கின்றனர். எங்கள் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பிற மதத்தவருடன் இருக்கும் சமயம் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் இன்னும் செய்யக்கூடாது என்பதையும் அறிந்து கொள்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம்